இப்பொழுது வேளாண்மையும் கால்நடைகள் வளர்ப்பும் சுசீந்திரம் கே சுப்பையா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எத்தனை வயதாகுது? 54 ஆகுது. கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கறதுல உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம்? 40 வருஷமாவே நான் மாடு வளர்த்துட்டு தான் இருக்கேன். என்ன காரணம் கால்நடை வளர்ப்பு பக்கம் திரும்புறதுக்கு? படிக்கலையா? படிச்சா ஆனாலும் பரம்பரையாட்டே மாடு வளர்க்கறதுனால மாடு வளர்க்க தான் தோணும். மாடு வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சாலும் கூட வந்துட முடியுமா? அல்ல அதுல சில நேக்கு வேணுங்கிறீங்களா? அதுல நேக்கு வேணும். எல்லாரும் வளர்க்க முடியாது. வளர்க்க தெரிஞ்சாலும் வளர்க்க முடியும். இல்லாட்டா இல்ல நஷ்டம் தான் வரும். நிறைய நஷ்டம் வரும் அப்படிங்கிறீங்களே. முதல்ல நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களுக்கு புரிதல் தன்மையை ஏற்படுத்தமாய் எப்படிப்பட்ட நிலை இருந்தா நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும்? உழைப்பு இல்லாதனால நஷ்டங்கள்லாம் வரும். அது அனுபவம் வேணும். சும்மா எல்லாரும் வளர்க்க முடியாது. என்ன நேக்குங்கிறீங்க? நம்ம பாட்டு மாடை பிடிச்சிட்டு வர போறோம், தொழுவத்துல கட்ட போறோம், ஆகாரம் வைக்க போறோம். அனுபவம் வேணும். இல்ல இந்த மாடு பார்த்தா தெரியும். பால் கறக்கும் கறக்காது அதை பார்த்தாலே தெரியும். கறக்கக்கூடிய மாடு தான் கறக்கும், எல்லா மாடும் கறக்காது. அது அனுபவம் இருந்தாலும் பார்த்து வாங்க முடியும். எல்லாரும் வாங்க முடியாது. மாட்டையும் பார்க்கணும், மாட்டில் அமைப்பையும் பார்க்கணும், மாட்டு நரம் போட்டதையும் பார்க்கணும். எவ்வளவு பால் கறக்கும் அதை பார்த்தா நமக்கு எல்லாரும் பார்த்தா தெரியாது. பால் கறக்கூடிய ஆளு அந்த மாடு வச்சு வளர்க்கக்கூடிய ஆளு பார்த்தா அதோட தெரியும். சில மாடுகள் எலும்பு தோலுமா இருக்கும், ஆனா பால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம்? அது திங்கக்கூடிய ஆகாரம் அது பால்ல தான் காட்டுமா. அந்த மாட்டுல சத்தி பிடிக்காது. மாடு வளர்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் நடைமுறை சொல்லுங்க. இப்ப உங்ககிட்ட எவ்வளவு மாடு கிடக்கு? எங்கிட்ட எரும மாடு நிறைய உண்டு, பசு மாடு நிறைய உண்டு. உங்களுடைய வளர்ப்பு முறையில பசுமாடு வளர்ப்பு தான் சிறந்ததா, எருமை மாடு வளர்ப்பு சிறந்ததா? எரும மாடு வளர்ப்பு தான் சிறந்ததான. அதுதான் லாபம். என்ன லாபம்? எப்படி லாபம் பாப்பீங்க? அதுல உள்ள லாபம் கொஞ்சம் பால் நல்லா இருக்கும், அதிக பால் கறக்கு. அதுக்கு அதிக செலவு கிடையாது. இதுக்கு செலவு கூடுதலாகும். அதுக்கு ஏன் செலவு கிடையாது? எரும மாடு காட்டுல அப்படி வெளியில மேயினால அதிக செலவு கிடையாது. இதுக்கு சாப்பாடு வீட்டுலதான் ஆகாரம் நிறைய கொடுக்க வேண்டி வரும். 30 பசுமாட நிசாரமா ரோட்டோரங்கள் அப்படியே கொண்டு போய் மேய்ச்சரலாம். எருமை மாட ரோட்ல பத்திட்டு போகும்போது 1008 வாசகங்களை கேட்க வேண்டி வரும் அப்படிங்கிறாங்களா? உண்மையா? அதெல்லாம் கேட்க வேண்டியதான் வரும். அதெல்லாம் கண்டுக்க கூட போய்கிட்டே இருக்கணும். உங்களுடைய சத்தம் அதுக்கு ஓரளவுக்கு அனுமானத்துக்கு வர முடியுமா? அல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் அது அதனுடைய போக்குல தான் போகும்? இல்ல எங்க சத்தத்துக்கு அது என்னன்னு கேட்கும். நாங்க சவுண்ட் கொடுத்தா ஒழுங்கதான் செய்யாது. உங்களுடைய அனுபவத்துல எப்பவாவது இறைச்சி கடைக்கு போனதை நான் கொண்டுட்டு அதுக்கப்புறமா இத்தனை லிட்டர் பால் எடுத்தேன், அந்த அனுபவங்கள் உண்டு. நான் எங்க அனுபவத்துல வெளியில போய் முட்டைக்கூடிய மாடு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா எங்க அனுபவத்துல நாங்க பழகி எடுத்து நல்லா பால்லாம் கறந்து உண்டு. இப்ப நம்ம நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க, இளைஞர்களும் கேட்டிருப்பாங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடியவங்க. ஒரு 4 பசுமாடு ஒரு 2 எரும மாடு வச்சு வளர்த்து நம்மளும் செழிப்பாகலாமா அப்படின்னு நினைக்கிறான்னா அவர் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு ஈடுபாட்டுக்கு வரணும்? இடத்த பார்க்கணுமா? வைக்கோல்லாம் அதுக்குள்ள அளவுல தயார்படுத்தணுமா? அவருடைய உழைப்பு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க பாப்போம். அது மாடு வளர்க்க தெரியணும். அதுல வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு செய்யணும். எல்லா வேலைக்காரனை வச்சு தெரிஞ்சா அதுல ஒண்ணும் கிடைக்காது. கௌரவம் பார்க்க கூடாது இல்லையா? கௌரவம் பார்க்க கூடாது. தொழில் செய்ய முடியும்னு நினைச்சா வாங்கணும், இல்லாட்ட வாங்க கூடாது. சரி, நீங்க ஒரு நாள் கவனிப்ப சொல்லுங்க. அதிகாலை விழிப்பு அப்படிங்கறது எத்தனை மணிக்கு விழிக்கிறீங்க? எங்கெங்க போறீங்க? என்ன பண்றீங்க? மாடு வளர்ப்புல தான் என்னுடைய முழு முயற்சி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நாள் கவனிப்பு என்னுடைய அட்டவணை இப்படிதான் அப்படிங்கிறமா என்ன சொல்றீங்க? நான் காலம்பரம் 4 மணிக்கு எந்திப்பேன். எந்திரிச்சு மதியம் 1 மணி வரைக்கும் அதுல வேலை இருக்கும். என்ன வேலை? காலம்பரம் எந்திரிச்சு தொழிலுள்ள சாணிங்களும் ஒதுக்கி வாரி அந்த பக்கம் போட்டுட்டு அப்புறம் அந்த மாடெல்லாம் காலம்பரம் குளிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் பின்னதான் அதுக்கப்புறம் பால்லாம் கறப்போம். பால் கறந்து கொண்டு கொடுத்து அதுக்கு தண்ணி எல்லாம் வச்சு அதை வெளியில கொண்டு விட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். வைக்கோல் அப்படிங்கறது முன்னால உங்களுக்கு ஒரு நிசாரமா கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு தரமான வைக்கோல் மாட்டுக்கேற்ற வகையில கிடைக்குதா? அது ரொம்ப அலக்கழிக்கப்படுறா? முன்னால போல கிடையாது, அலக்கழிச்சும் கிடைக்கும். மிஷின் கட்டு வைக்கிறதா வாங்கி வைக்க வைப்போம். பொதுவா தொழுவ சுத்தம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் இல்லையா? தொழில் சுத்தப்படுத்தாம பால் கறந்தாலே அது மாட்டுக்கு ஏதாவது நோய் தான் வரும். முன்னால மாடு வளர்க்கணும் அப்படிங்கும் போது கைத்தீவனம் தான் கூடுதலா கொடுப்போம், நாங்களே நாட்டு மருந்துகள் கொடுத்து சில நோய்கள் வந்தா சீர்படுத்திடுவோம் அப்படின்னு அனுபவபூர்வமானவங்க சொல்றாங்களே. உங்க அப்பா அம்மா காலம், தாத்தா காலம், உங்களுடைய அனுபவத்துல அந்த மாதிரி ஆகாரங்களை கொடுத்து கூட சில நோய்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நான் ஓரளவு நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்து நான் குணமாக தான் செய்தேன். இப்பவும் எல்லாம் புதிஞ்சால சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்ன நோய்க்கு எப்படி நாட்டு மருந்து உருவாக்குனீங்க? அதை எப்படி கொடுத்தீங்க? நேர அளவீடு என்ன? எத்தனை நாள்ல குணம் கிடைச்சிருக்கு? 2 நாள்ல குணம் கிடைச்சிருக்கு. நான் இற செம்மி இருந்துன்னா கொஞ்சம் இஞ்சி, சோடாப்பு, கருப்பட்டி, வெள்ளைப்போடு இவ்வளவு 3 சேர்த்து 4 சேர்த்து கருப்பட்டி எல்லாம் சேர்த்து கொடுப்பேன். 2 நாள்ல செதி ஆயிரும். அளவு என்ன அளவில் எடுப்பீங்க ஒரு மாட்டுக்கு? 50 கிராம் சோடாப்பு, 1/4 கிலோ கருப்பட்டி, 2 துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்போடு அவ்வளவு வச்சு இடிச்சு உள்ள கொடுக்கும். இது என்ன இற செம்மல்னா அப்படி கொடுப்பேன். இற செம்மல்னா என்ன? அது அறிகுறி எப்படி தெரியும் மாட்டுல? அது மாட்டுதான் தெரியும். ஒரு நேரம் தண்ணி குடிக்காம நிக்கும். கஞ்சி ஏதாவது நிறைய குடிச்சாலும் ஏதாவது ஆகாரம் ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் இற செம்மல் அடிப்பட வேண்டி. காலையில தொழுவத்துக்கு போறீங்க, தொழுவத்தை சுத்தப்படுத்துறீங்க, மாட்டை அவுத்து கட்டுறீங்க, அப்புறமா மாட்டை குளிப்பாட்டுறீங்க. குளிப்பாட்டுறது ஆத்துல குளத்துல அந்த மாதிரி நடைமுறையா? இல்ல எல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் போட்டு மோட்டர் வச்சு குளிப்பாட்டிடுதான். அதுதான் திருப்தியா இருக்கும். வெளியில கொண்டு போய் குளிப்பாட்டினா கஷ்டம் வளர்த்தியும். ஒவ்வொன்னா பிடிச்சிட்டு போவதோட வீட்டுல வச்சு எல்லாத்தையும் வாசம் வச்சு அடிச்சு குளிப்பாட்டி. இருந்தாலும் அந்த ஆத்துல குளிக்கிற மாதிரி அந்த
மாட்டுக்கு ஒரு எரும மாடு என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு நேரம் நம்ம குளிப்பாட்டுறோமோ அதை பொறுத்து அது பால் கூட அதிக அளவுல கொடுக்குங்கிறாங்களே. எங்க வீட்டுல இப்படி வீட்டுல குளிப்பாட்டினாலும் சாயங்காலம் ஒரு மட்டும் ஆத்துக்குள்ள இறக்கி தான் விடுவேன். மாட்டுக்கு காலையில என்ன பண்றீங்க? வைக்கோல் எவ்வளவு வைப்பீங்க? புல்லளியா அல்லது இப்போ என்ன மாதிரி அமைப்பு? சிமெண்ட் வச்சு சாலி தான் கட்டி விட்டுருக்கு. காலம்பரம் வைக்கல வைப்பேன். வைக்கலாம் வச்சும்போது கொஞ்சம் தண்ணி வச்சு தான் வெளியில அவுத்து விடுவேன். பசும்புல் அறுத்தல் உண்டுமா? பில்லெல்லாம் போட கிடையாது, வெளியில மேயுது. அது பில்லு அறுத்து போட்டா பசுமால் அதிகமா தான் இருக்கும். பில்லு போட நல்லதுதான், கேடுனுங்களே நல்லதுதான். நிறைய மாடுகள் தான் வச்சு போட முடியாது. வேலையாள் வைக்க கூடாதுங்கிறீங்க. வேலையால வச்சாச்சுன்னா கிடைக்கக்கூடிய லாபம் பாதி அவனுக்கு வேலைக்காரன் சம்பளம் தான் போகணும். நம்ம உழைப்பு இருக்கணும் இல்ல. அப்படி என்ன உழைப்பு நீங்க கொடுக்குறீங்க? மாடை வித்துக்கிட்டுறீங்க தானே? 2 மாடை நீங்க கொண்டு போய் அதை சாணி வாரி அதில் உள்ள வேலையெல்லாம் பார்த்தா தான் அதில் உள்ளதெல்லாம் தெரியும். வேலைக்காரனை வச்சுலாம் ஒன்னும் வேலைக்காரன் நம்மளுமே செய்ய மாட்டான். ரொம்ப கஷ்டமான வேலை, அதெல்லாம் வேலைக்காரனும் செய்ய மாட்டான், நம்மளுமே செய்ய மாட்டான். ஒன்னும் களனி எடுத்தல் அப்படிங்கிறது உண்டுமா அல்லது அதெல்லாம் எடுக்கிறத தவிர்த்துட்டேன் இப்போ அப்படிங்கிறீங்களா? களனி எடுத்து ஊத்ததான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தும். ஆனா எல்லாரையும் நம்ப முடியாத, ஆணிகள் கிடக்கலாம், தலைமுடி கிடக்கலாம், நம்மள மாதிரி பொறுப்பா செய்ய மாட்டாங்களே. அப்படி இருக்க அனுபவம் இருக்கா? இருக்கு, அனுபவம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்து ஊத்தணும். நான் சொல்லிடும் போதே நீங்க அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி போட மாட்டாங்க. அப்புறமா ஆகாரம் அப்படிங்கிற அடிப்படையில கை தீவனமா என்னென்ன குடுக்கறீங்க? என்னென்ன நேரத்துல குடுக்கீங்க ஒரு நாளைக்கு? காலம்பரம் ஒரு 9 மணிக்கு போல புண்ணாக்கு தவிடு எல்லாம் பருத்தி கொட்டா தவிடு புண்ணாக்கு எல்லாம் கோதம்பு தவிடு எல்லாம் மட்டும் தண்ணி வைப்பேன். அப்புறம் வெளியில அவுத்து விடுவோம், மேய்ஞ்சிட்டு வரும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு போறதா பால்லாம் கறக்குது. அதுக்கப்புறம் ராத்திரி தண்ணி வைப்பேன், வைக்கலாம் வச்சிருவேன். பால் கறவையை பொறுத்த அளவில் 2-3 நாள் நீங்க வெளியூர் போக வேண்டிய ஒரு அவசர நிமித்தம், ஒரு விருந்து உபசரணை கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம், அந்த மாதிரி நிலையில மாடை உங்க அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுல யாரையா தயார்படுத்திருக்கா? இப்படி வெளியில உள்ள ஆளை யாரையா சொல்லுதான் அந்த ஆளுக்கு கறந்து கொடுக்கும். என்ன நீங்க தான் பேசும்போது சொன்னீங்க அடுத்தவங்களை நம்பினாலே நமக்கு வந்து நஷ்டம் தாங்கிறீங்க. போனோம்னு எங்கேயா இருந்துன்னா வேற வழி இல்ல, அவங்க வேற யாரையா விட்டு அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் அந்த ஆளை சொல்லி ரூபாய் கொடுத்து கறக்க வேண்டியதான். எத்தனை மாடு ஒரு நாளைக்கு பால் கறக்குறீங்க? எங்க வீட்டுல ஒரு 5-6 மாடு பால் கறக்கும். உத்தேசமா எவ்வளவு லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது உங்களுக்கு? ஒரு 40 லிட்டர் பால் உற்பத்தி ஆகும். காலம்பரம் சாயங்காலம் 40 லிட்டர், 80 லிட்டர் உற்பத்தி ஆகும். 80 லிட்டர் பாலும் நீங்க வந்து மதிப்பு கூட்டல் அந்த மாதிரி நடைமுறையில நெய் உருவாக்கல், மோர் உருவாக்கல், தயிர் உருவாக்கல், வெண்ணெய் உருவாக்கல் அந்த மாதிரி நடைமுறையா? அல்ல 80 லிட்டரும் கூட எனக்கு வீடுகளுக்கு கடைகளுக்கு கொடுக்க முடியல அந்த அளவுல தான் இருக்குதுங்கிறீங்களா? பால் எனக்கு கொடுக்க மட்டும் தான் காணும், வெளியில இதெல்லாம் எடுக்கலாம் முடியாது. உங்ககிட்ட பால் வாங்கி நெய் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தண்ணி சேர்த்தல் உண்டா அல்ல தரமான பால் கொடுக்குறீங்களா? தரமான பால் தான் கொண்டு போய் நெய்யெல்லாம் எடுக்கலாம். இல்ல சிரிக்கிறீங்களா? தண்ணி சேர்த்தல் உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. காசு கூட வாங்கினா தண்ணியா ஊத்தணும், நம்ம ஊத்தாண்டா. இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடியவர்ல ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி பாலை வாங்கி நெய்யாட்டோ வெண்ணையாட்டோ தயிராட்டோ உருவாக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டுமா? தெரியுமா? தெரியாம எல்லா அனுபவம் தெரியாது. மோர் எப்படி தயார் பண்றது அதை சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பாலை காய்ச்சணும், கொஞ்சம் ஆற வைக்கணும், ஆற வச்சு உர ஊற்றி வைக்கணும். மிளகு உப்பு இஞ்சி எல்லாம் போட்டு இடிச்சு உடைச்சாத்து மோரா கொடுக்கலாம். சரி, மோரை பொறுத்த அளவுல ரொம்ப ஒரு நிசாரமா சொல்லிட்டீங்க. வெண்ணெய் இடத்துல எப்படி? பாலை காய்ச்சி அந்த ஆடை வரும், அந்த ஆடையை நம்ம கலக்கி எடுத்தா வெண்ணெய் கிடைக்கும். வெண்ணெயை நம்ம நெய்யாக்கி இடலாம். நீங்க பாலா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் தயார் பண்ணி கொடுத்தா லாபமா? அப்படி இந்த மாதிரி பொருட்கள் செய்து கொடுத்தா லாபம் தான். கொஞ்சம் வேலை கஷ்டமா இருக்கும். அந்த வேலையை பார்த்தா உங்களுக்கு இந்த வேலை பார்க்க முடியாது. அதனால பாலா கொடுத்துருவோம். மாடுகளை பொறுத்த அளவுல நோய்கள் வரும், இந்த நேரத்தில் என்ன நோய் வரும், அதுல இருந்து விடுபடணும்னா நம்ம இவ்வளவு விழிப்பா இருக்கணும். தொடர் மழை, தொடர் வெயில், தொடர் பனி இருந்தா எப்படி மாடை பாதுகாக்கணும், அதெல்லாம் உங்க அனுபவத்தில் சொல்லுங்க. நல்ல மழை காலங்கள்ல கொஞ்சம் நல்ல மாதிரி பராமரிக்கணும். வெளியில அதிகமா தொடக்கூடாது. வெயில் காலங்களும் நல்ல 1 மட்டத்துக்கு 3 மட்டம் குளிப்பாட்டணும். இல்லடா வெயில் தாங்க. முன்னால கை மருந்து நிறைய கொடுப்பேங்கிறீங்க. இப்ப கால்நடை மருத்துவரோட ஒரு தொடர்பு இருக்கா இல்ல இன்னும் பழைய நடைமுறை தானா? இல்ல இப்பவும் டாக்டர் கூட தான் செய்வேன். எப்படி உங்களுக்கு சாதமா வந்து செய்து கொடுக்காங்களா, காசு வாங்குறாங்களா? அது வீட்டுல வந்து அவங்க காசு வாங்க தான் செய்வாங்க. அரசு வழியா சில தடுப்பூசிகள் எல்லாம் கால்நடைகளுக்கு இலவசமா போடுவாங்களா? அதெல்லாம் தெரியாதா? 6 மாசத்துக்கு வந்து போடுவாங்க, தடுப்பூசி வந்து போடுவாங்க. இந்த சங்கடப்பானுக்கு அதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போடுவாங்க. சங்கடப்பான் நோய்னா என்னது? அது எப்படி அறிகுறி தெரியும்? அது அறிகுறியே தெரியாது. நமக்கு ஆளுகளுக்கு அட்டாக் வருமே, அதுக்கு அட்டாக்குமே வரும். கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, புளியமுத்து இதெல்லாம் அரைச்சி எடுத்து பக்குவமா அந்த காலத்து மாதிரி கொடுக்கறது உண்டா? உண்டு உண்டு, இப்பவும் உண்டு. சரி, அப்புறம் மாடை பொறுத்தளவுல பாலா கொடுக்கறது லாபமா அல்ல குட்டி இன்று அந்த குட்டிய விலைக்கு கொடுக்கற லாபமா அல்ல குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு பசுவா விலைக்கு கொடுக்கறதான் லாபமா? பால் கறந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு பசுவா விலை கொடுக்கறதான் லாபம். எப்படி கண்டுபிடிப்பீங்க இது இளம் மாடு அப்படிங்கறத? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு வியாபாரி வராரு, காலையில 20 லிட்டர் கறக்கும், சாயங்காலம் 20 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட கொடுக்காங்கன்னா பால் அந்த இடத்துல கறந்து பார்க்கணுமா? எப்படி அனுமானத்துக்கு வருது? மாடை பார்த்தா தெரியும், பால் கறக்குன்னு தெரியும். பார்த்தா நம்மள நாளாச்சு மாடு வாங்க போறேன், கறந்தலாம்னு பாக்குறது கிடையாது. மாடை பார்த்தா அதெல்லாம் வாங்கிட்டு இருக்குது. சரி, தொழு பரப்பு தானா இப்ப நிக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் அல்லது வெளியே இருந்து வாங்கினதான் கூடுதலா நிக்கா? கூடுதல்
முதல்ல விலைக்கு வாங்கினதான் பால் காணாத விலைக்கு வாங்குவேன். தொழுப்பரப்பு உள்ளதை விலை கொடுத்துருவீங்களா? அது நிக்கும், காணாட்ட வாங்கவும் செய்வேன். எல்லாமே மேயதான் போச்சு. சென்னைனா 2 நாள் மட்டும் வீட்டுல போடுவோம், இனம் தண்ணி போடுவாங்க. அவ்வளவுதான். வெளியில போய் லாந்தி எடுத்து வரக்கூடிய மாட்டு தான் நல்லா இருக்கும். உங்களுடைய அனுபவத்துல மாடு கன்று ஏணும் போது நீங்களே கவனிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம சீர்படுத்தி அந்த கன்றை கொண்டு வந்துருவீங்களா, அல்ல கால்நடை மருத்துவர் அப்படிங்கிறது வந்துதான் தேரணுங்கிறீங்களா? இல்ல நானே எடுத்துருவேன். எல்லாம் பார்த்தா தெரியும். ஈனதுக்கு ஒரு 1/2 மணிக்கு 1 மணிக்கு முன்னாடி மாடு அங்கே சுத்தி வரும், படுக்கும் எந்திக்கும். முகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முகத்துல ஒரு மாற்றம் இருக்குமா? ஆமா, முகத்துல ஒரு மாற்றம் இருக்கும். மாடு முகம்லாம் ஒடிஞ்சு நிக்கும். அது பார்த்தாலே நமக்கு தெரியும். நீங்க இந்த அளவுல மாடு வளர்த்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டுட்டு இருக்கனால யாராவது எனக்கு ஒரு நல்ல பசுமாடும் ஒரு கண்டுக்குட்டியுமா விலைக்கு தாங்கலாம் அப்படின்னு சொன்னா மனமும் வந்து கொடுப்பேளா? எப்படி மனம் உண்டு, கொடுக்கறது உண்டு. கொடுத்துருக்கா? கொடுக்கும். அப்படி கொடுத்த அந்த மாடை அந்த நபர் வந்து என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க? நல்ல செழிப்பா கொண்டு வந்திருக்காங்களா? எப்படி மாடு வளர்க்க தெரிஞ்சாலும் கொண்டு போனா நல்லதா இருக்கும். மாடு வளர்ப்போன்னு நிசாரமா ஒரு பசுவை வாங்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு இருந்தா ஏமாந்துரும். மாட்டு சாணத்தை என்ன பண்றீங்க? அந்த ஹோமியத்தை என்ன பண்றீங்க? என்னென்ன அவசியங்களுக்கு யார் வந்து கேக்குறா? உங்களுக்கே வேளாண்மை உண்டா? எனக்கு நிறைய பாப்புலாம் இருக்கு. அதுக்கு காய போட்டு அவ்வளவு மாமரம் நிக்கி, கொய்யா நிக்கி, முருங்கை நிக்கி, பப்பாளி நிக்கி, தென்கு நிக்கி, அதுக்கெல்லாம் காய போட்டு வைக்கும். காய போட்டு தான் வைக்கணுங்கிறாங்களா சாண உரத்தை பொறுத்தவரை? என்ன காரணம்? அதுல காய போட்டு வச்சா புழு வராது, அதான் காய போட்டு வைக்கிது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்றாட குவியெல்லாம் குவிச்சு போட்டுருவா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேர காய போட்டு வச்சிரும். என்ன காரணம்? படிப்பு பாதிலேயே நிறுத்ததுக்கு இந்த தொழில அதீத ஈடுபாடுனாலயா, படிப்பு வராதுங்கிறனாலயா? படிப்பு வராதனால அந்த தொழில இறங்கிச்சு. சரி, இப்ப எப்படி இருக்கீங்க? ஒரு செழிப்பா இருக்க மாடு வளர்ப்பு உங்களுக்கு ஒரு வெளியே ஒரு கௌரவம் இருக்கா? எனக்கு நல்ல கௌரவம் இருக்கு. எனக்கு செழிப்பா தான் இருக்கு. மாடு நல்லா வளர்க்கா, நல்லா இருக்கா, மாடு போல யாரும் வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. உரம் வைத்தல பொறுத்தவரை தென்னையில என்ன ஒரு மாற்றத்தை பாக்குறீங்க? வாழையில என்ன மாற்றத்தை பாக்குறீங்க? உரம் வைக்கிறதுனால தெங்கு நல்லா காய்க்கும், வாழை நல்லா இருக்கும். வாழை, தெங்கு எல்லாத்துக்குமே இந்த உரம் வச்சா நல்லதா இருக்கும். கொய்யாலாம் எப்படி இருக்குது? கொய்யெல்லாம் நல்லா காய்ச்சி. நீங்க சொன்னா நம்ம மட்டும் வந்து முருங்கையில இருந்து பாருங்க, காய எண்ண முடியாது, அந்த அளவுக்கு காய் காய்ச்சிருக்கும். தரமா இருக்கும் ஒவ்வொரு முருங்கை காயும். முழுக்க சாண உரமா இல்ல சாணி உரம் தான். மூத்திரம் எல்லாம் வெளியில போயிடும். அதெல்லாம் என்ன வெளியே போயிருவோங்கிறீங்க? நீங்க இவ்வளவு அழகா பேசிட்டு அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்கிறாங்க. நீங்க மூத்திரத்தை நான் வெளியாக்குறேங்கிறீங்க. நிறைய மாடு கிடக்கிறதுனால அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அது கொசு கடி தான் இருக்கு. நீட்டா இருக்கணும் தொழுவு. கங்களி போட்டு கொஞ்சம் சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டுட்டா கொசு கடி ஒண்ணும் இருக்காது. கொஞ்சம் போச்சல போட்டு விடணும். இல்லாட்டா எத்தனை தங்கைகள் உங்களுக்கு? எத்தனை அக்கா? எத்தனை தம்பி? தம்பிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் மட்டும்தான். தங்கச்சி தான் 4 பேர், 5 பேர் உண்டு. 5 பேரையும் திருமணம் செய்து கொடுக்க உதவுனது இந்த கால்நடை வளர்ப்பு தான் அப்படின்னு என்னால அழுத்தமா சொல்ல முடியும். எங்க அப்பா அம்மா உழைப்பு இருந்தாலும் கூட என்னுடைய வழிகாட்டுதல் தான் அதுல முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? ஆமா, என்னோட உழைப்பு தான் எல்லாமே. இல்லை, மாடு வளர்க்கறது எல்லாமே நான் தான் கொடுதலும். என் தங்கச்சி எல்லாமே வந்து ஒத்துழைப்பு எல்லாம் இதுல வந்து அவங்களுக்கு நான் தான் எல்லாமே நான் பார்த்து எடுத்து. அவங்களுடைய திருமணம் சிறப்பா நடக்கிறதுக்கு ஒரு வழி விட்டது இந்த கால்நடை வளர்ப்புங்கிறீங்க. மாடுதான், மாட்டை வச்சுதான் எல்லாமே பார்த்தது. மாடு வளர்ப்பு என்ன? மாடு வளர்ப்பு அதுல என்னத்தை கிடைச்சிட போகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைவான கருத்தா என்ன சொல்றீங்க? மாடை பார்க்கணும், நல்ல பேர் உழைக்கணும். உழைச்சா எல்லாம் கிடைக்கதான் செய்யும். சும்மா மாடை வாங்கி கட்டி போட்டு இருந்தா ஒண்ணும் கிடைக்காதே இல்லை. ஒரு விவசாயினா அவர் வீட்டுல ஒரு பசுமாடு இருந்தா அந்த உரத்தை வந்து விளைநிலங்களுக்கு பயன்படுத்துறதுனால மண் வளம் மேம்படுங்கிறீங்களா? உரம் வந்து வயலுக்கு எல்லாம் போட்டா அந்த மண் வளம் நல்லா தான் இருக்கும். உரம் வயல்ல போட்டாலே மண் புழுக்க பார்க்கலாம். அந்த உரத்தை போட்டு பார்த்தா வயல்ல தெரியும். உங்க தோட்டத்துல வந்து அப்படியே சுத்தி பார்த்தோம்னா லேசா விரல் வச்சு ஒரு கிள்ளுனாலும் கூட மண்புழுக்கள் தென்படுமா? வயல்ல எவ்வளவு தூரம் மண்புழு நிறைய இருக்கு அவ்வளவு தூரம் நெல் விளையும். அதுக்கு வித்திடுகிறது பசுஞ்சாணமா? உரம் தான், சாணி உரம் தான். பசும்பால், எருமைப்பால் எது சத்தானது? மக்கள்கிட்ட எது வரவேற்பு இருக்கு? எருமைப்பால் எல்லாம் நல்லது, அது ஆளுகளுக்கு தெரியாது. பசும்பால் தான் எல்லாரும் விரும்புவான். சத்தானது எருமைப்பால் தான். எந்த விதத்துல சொல்றீங்க? எருமைப்பால் தான் சத்தானது. நீங்க எருமைப்பால் பயன்படுத்துறீங்களா பசும்பாலா? எருமைப்பால் எடுப்போம், பசும்பால் எடுப்போம். மோர், தயிர், நெய்க்கு எது உகந்ததுங்கிறீங்க? எருமைப்பால் தான் உகந்தது. மோர், தயிருக்கலாமா? உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க. 90 42 47 69 46. 90 42 47 69 46. இந்த அலைபேசியில தொடர்பு கொண்டு மாடு எனக்கு ஒரு 4-5 மாடு பிடிக்கணும், கொஞ்சம் வந்து உதவி பண்ணலாமா அப்படின்னு யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா கொஞ்சம் பொறுங்க, நான் வேலையை முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவேடா. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் வந்து நான் கருத்து சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணி கொடுக்கும். குமரி பண்பலைக்காக வேளாண்மை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா கால்நடை வளர்ப்பு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். இதுவரை சுசீந்திரம் கே. சுப்பையா அவர்கள் பங்கு பெற்ற வேளாண்மையும் கால்நடைகள் வளர்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரு எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.